والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லடியார்கள், வலிமாறுகள், மஷாயிஹ்மார்கள், சாதாத்துமார்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் சொன்ன பின்னால், பெருமதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, அரபு மதரசாவுடைய மாணவர்களே, இந்த பள்ளியுடைய நிர்வாகிகளே, ஷாதுலியா தரீகாவை பின்பற்றுகின்ற முரீதீன்களே, முஹிப்பீன்களே, ஆஷிகீன்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நாம் ஒரு சிறப்பான ஒரு இடத்தில் ஒரு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அஷேக் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை பற்றி வாசித்துவிட்டு அவர்களை புகழ்ந்து பாடிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால், அந்த ஷாதுலி நாயகத்துடைய பரக்கத்தினால் எமது தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். பேரன்புக்குரியவர்களே, ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம், அவர்களை பற்றிய ஒரு தெளிவு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் காட்டிய கராமாத்துகள் எல்லாம் நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏனைய தரீகாவுடைய முரீதுகளை விட, ஏனைய தரீகாவுடைய முஹிப்பீன்கள், ஆசிகீன்களை விட, ஷாதுலியா தரீகாவுடைய அதை பின்பற்றுகின்ற முரீதீன்கள், இஹ்வான்களுக்கு அந்த ஷாதுலி நாயகத்தை பற்றிய அறிவும் தெளிவும் தாராளமாக வழங்கப்பட்டு கொண்டிருப்பது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். பேரன்புக்குரியவர்களே, அதற்கு இரண்டு காரணங்களை சொல்லலாம். ஒன்று, ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்பட்ட கிரந்தங்களும் எழுதப்பட்ட கிதாபுகளும் ஏராளமாக இருக்கிறது. ஏனைய வழிமாறுகளை விட ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சரித்திரத்தை படித்து பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது, ஏனைய வழிமாறுகளை விட அவர்களை பற்றி சொல்லப்பட்ட கிரந்தங்களும் கிதாபுகளும் ஏராளமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே ஷாதுலியா தரீகா செய்த ஒரு மாபெரும் சேவை போன்று ஒரு சேவையை எந்த தரீகாவும் செய்யவில்லை. ஏனென்றால் அதிகமான உலமாக்களை உருவாக்கிய தரீகா ஷாதுலியா தரீகாவுக்கு சேர்கிறது. அதிகமான மதரசாக்களை உருவாக்கிய பெருமையும் ஷாதுலியா தரீகாவுக்கு இருக்கிறது. அதில் ஆரம்பிக்கப்படுகின்ற மனாகிபுகளும் வலீஃபாக்களும் எல்லா ஜாவியாக்களிலும் எல்லா இஹ்வான்களாலும் வாசிக்கப்படுகின்றன, ஓதப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேரன்புக்குரியவர்களே, அதனால்
ஷாதுலியா தரீகாவினால் அதிகமாக உலமாக்கள் உருவாக்கப்பட்டன. அந்த உலமாக்கள் மூலமாக முரீதீன்களுக்கு ஷாதுலியா தரீகாவை பின்பற்றுகின்ற இஹ்வான்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவு, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உபதேசங்களும், ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற கராமாத்துகளும், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளும் ஏனைய தரீகாவை பின்பற்றுகின்ற முரீதீன்கள் இஹ்வான்களை விட ஷாதுலியா தரீகாவை பின்பற்றுகின்ற நல் மக்களுக்கு இருக்கிறது என்று எனக்கு தைரியமாக சொல்ல முடியும். ஏன் சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா ஜாவியாக்களை எடுத்துக்கொண்டாலும் அங்கே மதரசாக்களும் ஹலீஃபாக்களான உலமாக்களை தான் நியமிக்கிறார்கள். ஏனைய தரீகாக்களை எடுத்துக்கொண்டால் தரீகாக்களை குறை சொல்வது அல்ல, ஆலிம் இல்லாதவர்களையும் ஹலீஃபாக்களாக நியமிக்கிறார்கள். ஆனால் ஷாதுலியா தரீகாவில் ஆலிம் அல்லாத ஒருவரை ஹலீஃபாவாக நியமித்த வரலாற்றை காட்ட முடியாது. அந்த அளவு இல்முக்கு கண்ணியத்துவம் கொடுத்து அன்றைய காலத்திலிருந்து ஷாதுலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கட சரித்திரத்தை படித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இல்முக்கு கொடுத்த கண்ணியம், இல்முக்கு கொடுத்த மரியாதை, உலமாக்களுக்கு கொடுத்த மரியாதை இன்னும் அதை பின்பற்றுகின்றவர்களுக்கு வாழையடி வாழையாக தொடர்ந்து வருகிறது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேரன்புக்குரியவர்களே, அந்த வகையில் ஷாதுலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மாமேதை. அவர்களை பற்றி சொல்லப்பட்ட கிரந்தங்கள், அவருடைய மனாக்கிபில் வரக்கூடிய அனைத்து கராமாத்துகளும் செய்திகள் எல்லாம் வெறுமனே மனாக்கிபில் வந்த செய்திகள் மாத்திரம் அல்ல, வெளியே எழுதப்பட்ட கிதாபுகளால், அறிஞர்களால் எழுதப்பட்ட கிதாபுகளில் உள்ள செய்திகளைத்தான் அங்கு மனாக்கிபு கிதாபிலும் எழுதப்பட்டிருக்கிறது. வெறுமனே மனாக்கிபில் வருகின்ற ஒரு செய்தியாவது ஏனைய கிதாபுகளில் இல்லாத ஒரு செய்தி அல்ல. எந்த கராமத்தை தான் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஹிகாயத்தை தான் வாசித்தாலும், அந்த ஹிகாயத்து, அந்த செய்தி, அந்த கராமத்து வேற கிதாபுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வேற கிதாபுகள்ல இல்லாத ஒரு செய்தி அந்த மனாக்கிபில் கிடையாது. அப்படியாக எல்லா கிதாபுகளிலும் இருந்து தொகுத்து எடுக்கப்பட்ட ஒன்றுதான் மனாக்கிபு ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பேரன்புக்குரியவர்களே, அந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது இப்படியான வழிமாறுகள் உலகத்தில ஆற்றிய சேவையினால் தான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மாபெரும் கிருபை, வழிமாறுகளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த வழிமாறுகளை புகழ்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறார். வழிமாறுகள் இன்று மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் மறைந்தும் இந்த உலகத்தில் எங்களோடு வாழ்கின்றவர்களை போன்றிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுக்கு சனாவுல் ஹசன், அழகிய புகழ் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் அந்த வழிமாறுகளை பேசிக்கொண்டு அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது வழிமாறுகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இது வழிமாறுகளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட காலத்தில கூட மறைந்த நல்ல மக்களை பற்றி, மறைந்த நல்லடியார்களை பற்றி பேசுகின்ற, பாடுகின்ற, புகழ்கின்ற ஒரு வளமை இருந்திருக்கிறது. ஏன் ஒரு தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபா பெண்மணிகள் தமது கைகள்ல ரபான்களை எடுத்துக்கொண்டு ரபான் அடித்து அடித்து பத்ர் யுத்தத்திலே கலந்து ஷஹீதான சஹாபாக்களுடைய சிறப்புகளை, அவருடைய பெயர்களை சொல்லி அந்த சஹாபாக்களை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபைக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருகிறார்கள். வந்து ஒரு புறமாக ஒதுங்கி மறைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்மணிகள் எல்லாம் தமது கைகள்ல ரபான்களை எடுத்துக்கொண்டு ரபான் அடித்து அடித்து பத்ர் யுத்தத்திலே கலந்து ஷஹீதான சஹாபாக்களை பாடுகிறார்கள், புகழ்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தார்கள். வந்து ஒரு புறமாக ஒதுங்கி மறைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு பெண்மணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
சந்திரன் போன்று பளிச்சென்று மினுங்குகின்ற அந்த முகத்தை கண்டாள். கண்டுவிட்டு அவள் பாட ஆரம்பிக்கிறாள்.